அந்த மாதிரி கேட்டாங்கல்ல, இது எப்படி நடக்கும்? நான் ஆமா கணவனை அறியேனே. புருஷன் என்பது வட சொல், தமிழ் சொல் சொல்லுங்க. நான் கணவனை அறியேனே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, இது எப்படி நடக்கும் என்று அந்த அம்மா கேட்டாங்க. அதை லூக்கா அழகாக இது எப்படி நடக்கும் என்று எழுதியிருக்கிறார். நம்ம மேத்யூ அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படின்னு எழுதுவார். ரொம்ப அருமையா மேத்யூ, ரொம்ப தேங்க்யூ தம்பி. கூடி வரும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அதை சொல்லுவார். அதனாலே புதுமை நம்மளே சரி, ஒரு புதுமைக்குள்ளே என்ன இருக்கிறது? இப்பதானே சொன்னேன், ஒவ்வொரு புதுமைக்குள்ளும் என்ன இருக்கிறது? புரட்சி இருக்கிறது. ஒவ்வொரு அற்புதத்துக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு புதுமைக்குள்ளும் ஒரு புரட்சி, ஒவ்வொரு அற்புதத்துக்குள்ளும் ஒரு அச்சுறுத்தல். இந்த புதுமைக்குள்ளே என்ன புரட்சி? யாருக்கு அச்சுறுத்தல்? யார் சொல்லுவா? நல்ல யோசிக்கணும், நல்ல யோசிக்கணும். இந்த கண்ணீர் வயிற்றிலே இயேசு பிறந்ததிலே இருக்கிற புரட்சி என்ன? யாருக்கு சேலஞ்ச்? நான் எழுதியிருக்கிறேன், there is a challenge against patriarchy. English ல there is a challenge against patriarchy. போதரியா அப்படினா எதற்கு அச்சுறுத்தல் சொல்லுங்க போதரியா? ஆணாதிக்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சியை இந்த கண்ணியின் வயிற்றிலே பிறந்த புதுமை சொல்லுகிறது. ஆண்களாகிய நாம் என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன். பல சமயங்களிலே சொல்லுகிறோம்னா எங்களை விட்டா என்ன செய்ய முடியுமா? பொட்ட கோழி கூனா சொல்லுங்க பொழுது விடியுமா? அந்த மனதனமான ஒரு வார்த்தை. பொட்ட கோழி கூல பொழுது அதுக்காக விடியல. கோழி கூவுறது எது? சேவதான் கூடுது. அது ரொம்ப அழகா மாத்தி பொட்ட கோழி கூனா பொழுது விடியுமா? அந்த பழமொழியிலேயே ஒரு இழிவான செய்தி இருக்கிறது. நாம இல்லாத என்ன செய்ய முடியுமா? ஏய், வீட்டுல நான் புருஷனா நீ புருஷனா? இந்த வீட்டுல நான் ஆம்பளையா நீ ஆம்பளையா? எத்தனை தடவை கேட்டீங்க? கேட்காதவங்க யாராச்சும் கையை வைக்க சொன்னா வாங்கிக்கிறீங்களா? இப்ப வேண்டாம். வாங்கினீங்கன்னா பின்ன நீங்க ஆள் உட்கார்ந்து அப்படியே உங்களை பார்த்துருவாங்க. சரிதானா? அப்படியெல்லாம் தேவையில்லை. ஆண் துணை இல்லாமல் பெண்ணை வைத்து கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தை கட்ட முடியும். திரும்ப சொல்லுறேன், ஆண் துணை இல்லாமல் பெண்ணை வைத்து பெண்களை வைத்து கடவுளுடைய ராஜ்யத்தின் காரியங்களை கட்டி எழுப்ப முடியும். அவரால் இந்த அருமையான சகோதரிகள் பயன்படுத்தப்பட முடியும். வெறும் செயல்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் ஆண்களே, எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் இல்லாட்டி உங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்று மமதை எடுத்துக் கொள்ளாதீர்கள். யோசேப்பு கட்டாயம் தேவை பாதுகாப்பதற்கு மட்டும்தான். இந்த குழந்தை பிறப்பதற்கு யோசேப்பு தேவையில்லை என்ற புரட்சி